வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு multiplication of algebraic expressions பத்தி பார்க்க போறோம். அதாவது இயற்கணித கோவைகளுடைய பெருக்கல் எப்படி எளிமையா பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப பாருங்க first question 2a பெருக்கல் a 2a a கூட மல்டிப்ளை பண்ணு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? இந்த மல்டிப்ளிகேஷன் அப்படின உடனே முதல் விஷயம் குறி. இதனோட சைன் என்ன? இதனோட சைன் என்ன? பிரிச்சு எழுதலாம் பாருங்க. இந்த 2 அப்படினா என்ன இருக்கும்? பிளஸ் 2 அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஒரு கூட ஒரு a இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்க வெறும் a அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ அது பிளஸ் இங்க கூட ஒரு நம்பரும் இல்ல அப்படினா 1 ன்னு அர்த்தம். அப்புறம் அந்த 1 into a அந்த மாதிரி தான் இருக்கு இந்த காம்பினேஷன் அர்த்தம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? சைன்ஸ் பாருங்க. பிளஸ் into பிளஸ் பெருக்கிட்டோம்னா பிளஸ் கூட பிளஸ் பெருக்கினா பிளஸ் இல்லீங்களா? அப்ப பிளஸ். அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்? இந்த எண்களை பெருக்கணும். 2 ஒரு வாட்டி 2 இல்லீங்களா? சோ 2. அதுக்கு அப்புறம் இந்த a-வை a கூட பெருக்கணும். இந்த a-வும் a-வும் 1. பாத்தீங்களா? இந்த அடிமானம் ரெண்டும் ஒண்ணா இருக்கு. இந்த நம்பரும் இந்த மாறியும் ஒரே மாதிரி மாறிகள். அப்போ இதனுடைய அடுக்கு இருந்துச்சு அப்படினா அந்த அடுக்குகளை கூட்டிக்கணும். ஒரு அடுக்குமே இல்ல அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா 1 அப்படினு அர்த்தம். அப்ப இதுக்கு ஒரு அடுக்கு இதுக்கு ஒரு அடுக்கு. இந்த அடுக்குகளை 1 + 1 ன்னு கூட்டினா என்னன்னு கிடைக்கும்? a பவர் 2 ன்னு கிடைக்கும். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் +2a². இந்த பிளஸ் சைன் பொறுத்த வரைக்கும் போடலாம், போடாமையும் விட்டுறலாம். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? இப்போ அடுத்து பார்க்கலாம் வாங்க. இரண்டாவது பாருங்க, x-ஐயும் -y-ஐயும் பெருக்க சொல்லிருக்காங்க. x-ஐயும் -y-ஐயும். x அப்படினா என்ன அர்த்தம்னா +1x அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளை பிரிச்சு காட்டுறேன். நீங்க இப்படி காட்டணுங்கிற அவசியம் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பிரிச்சு காட்டுறேன். அப்புறம் பெருக்கல் இத -1y அப்படின்னு அர்த்தம். அதையும் நான் பிரிச்சு வச்சிருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? குறிகளை பெருக்கணும். பாருங்க, பிளஸ் into மைனஸ். ஆக்சுவலா நமக்கு ஒரு ரூல் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் ரூல் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் சைன்ஸ் பாசிட்டிவ், டிஃபரண்ட் சைன்ஸ் நெகட்டிவ். அதாவது ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குறிகளை பெருக்கினா பிளஸும், வேறு வேறு குறிகளை பெருக்கினா மைனஸும் ஆன்சரா வரும். சரிங்களா? அதுவே நம்ம தமிழ்ல அப்படின்னா அதான் இதுதான், ஒரே மாதிரி குறிகளை பெருக்கினால் பிளஸும், வேறு வேறு குறிகளை பெருக்கினால் மைனஸும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்ல இன்னொரு வழி சொல்றேன் பாருங்க. ஒரு முக்கோணம் போட்டுக்கோங்க. இதுல ரெண்டு சைடுக்கு மைனஸ், ஏதாவது ரெண்டு மூலைக்கு மைனஸ் போட்டுக்கோங்க, ஒரு மூலைக்கு பிளஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிளஸையும் மைனஸையும் பெருக்கணும். அப்படின்னா பிளஸ் குறியையும் மைனஸ் குறியையும் இப்படி கை வச்சு மூடிட்டோம்னா என்ன ஆன்சரா வருதோ அதுதான் நமக்கு ஆன்சர். என்ன வருது? மைனஸ். பாருங்க, பிளஸையும் மைனஸையும் வச்சு மூடிட்டேன். எனக்கு இங்க தெரியறது எது அப்படின்னா மைனஸ். அதை தான் நமக்கு எழுதிட்டோம். அப்புறம் 1ஐ 1 கூட பெருக்கினா 1 அப்படின்னு அர்த்தம். x-ஐயும் y-ஐயும் பெருக்கிறோம். பாருங்க, x பெருக்கல் y அப்படின்னா இந்த x-க்கு அடுக்கு 1, இந்த y-க்கும் அடுக்கு 1. ஒருவேளை போன சம் மாதிரி ரெண்டும் ஒரே மாறியாக இருந்திருந்தா, இது a-னா இதுவும் a-வா இருந்துச்சு. அப்படி இருந்ததாட்டி நம்ம அடுக்கை கூட்டி போட்டோம். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா x-ஓட அடுக்கும் 1, y-ஓட அடுக்கும் 1. ஆனா அடிமானம் ரெண்டும் வேற. அடிமானம் ரெண்டும் வேறையா இருந்தா நம்ம அடுக்க கூட்ட கூடாது, கூட்ட முடியாது. சரிங்களா? அது பக்கமா வேணா x பவர் 1 y பவர் 1 அப்படின்னு நம்ம தாராளமா போட்டுக்கலாம். பாருங்க, அவங்க கொடுக்கும்போது x பவர் 1ஐயும் கொடுக்கல, y பவர் 1ன்னு கொடுக்கல, முன்னால 1 1ன்னுலாம் கொடுக்கல. அதனால இதை போடலாம், போடாமையும் விட்டு வெறும் -xy அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஆன்சர் நம்ம தாராளமா எழுத முடியும். புரியுதுங்களா? அடுத்ததுக்கு வாங்க. இப்போ நமக்கு இங்க என்ன இருக்கு அப்படின்னா மைனஸ் குறி ஒன்று இருக்கு, 3ன்னு ஒன்று இருக்கு, அப்புறம் xன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இதை பிரிச்சு எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் பெருக்கல் குறி, இதுல பிளஸ்ன்னு அர்த்தம், அதுக்கப்புறம் இந்த 2ன்னு அர்த்தம், அப்புறம் x², அதுக்கப்புறம் இந்த y அப்படின்னு நான் இந்த உறுப்புகளை ஒரே உறுப்பு தான் இதுக்குள்ளார இருக்கிற எண்களை காரணிகளாக பிரிச்சு பாருங்க. பிரிச்சு புரியறதுக்காக தான் எழுதுறேன். பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? குறிகள் சொன்னாங்களா, இது மைனஸும் பிளஸும். பாருங்க, இங்க ஒரு மைனஸ், இது பிளஸ். பரிச்சுங்க, நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? மைனஸ். ஓகே. அப்புறம் பாருங்க, இந்த 3ஐயும் 2ஐயும் பெருக்குங்க. 3 2 6, அதை எழுதிக்கலாமா? 3 2 6 அப்படின்னு எழுதிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த x-யும் x²-ஐயும் பெருக்கணும். x into x² அப்படின்னா வெறும் x அப்படின்னா x பவர் 1 அப்படின்னு அர்த்தம். பாருங்க, ரெண்டும் ஒரே அடிமானம், அதனால அடிமானத்தை போட்டுட்டு அடுக்கை 1 + 2 3 அப்படின்னு கூட்டி நம்ம தாராளமா எழுதிக்கலாம். சோ இது x பவர் 3. அடுத்து இந்த y-க்கு ஏதாவது கம்பெனி இருக்கா பாருங்க. y நீங்க ஏதாவது இருக்கா? இல்ல. இது y-க்கு வந்து ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. இது பக்கத்துல இப்படி எழுதிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்கலாம். ஏன் டீச்சர், நான் இப்போ வந்து -6
y x cube எழுதலாமா? ரெண்டும் ஒண்ணுதானா? ஆன்சர் சரிதானா? தாராளமா எழுதலாம், ரெண்டும் சரிதான். ஆனா நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்டா எழுதி பழகிக்கணும். எப்படி அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குறி, அதுக்கப்புறம் நம்பர் அப்படின்னு சொன்னேன், அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் எழுதும்போது இப்போ a b c d z வரைக்கும் எல்லா வேரியபிளும் நமக்கு எதை வேணாலும் கொடுப்பாங்க. அப்ப அதனுடைய ஃபார்முலா, அதாவது ஏக்கு அப்புறம் b, b க்கு அப்புறம் c, c க்கு அப்புறம் d அந்த மாதிரி வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி x க்கு அப்புறம் y எழுதிட்டோம்னா எல்லா இடத்துலையும் அதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் எழுதும்போது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் தேடிட்டு இருக்க வேண்டாம். இதனுடைய ஒத்த உறுப்புகள் கண்டுபிடிக்கும் போது நம்ம அடுக்கும் சமமா இருக்கணும், மாறியும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே காம்பினேஷன்ல இருக்கணும் தேடுறோம் இல்லைங்களா? அப்ப நமக்கு சௌரியமா இருக்குங்கிறதுனால தான் நம்ம அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம x y z எழுதிறோம். அப்ப x முன்னாடியும் y பின்னாடியும், அதனால தான் நான் எழுதுனேன். அதனால x பவர் 3 y அப்படின்னு. சரிங்களா? அடுத்தது வாங்க இங்க. இதுல நமக்கு மைனஸ் 1 இருக்கு. இங்க 1 காணும் பாருங்க, அதனால 1ன்னு எழுதிக்கிறோம். அப்புறம் b ஸ்கொயர், அதுக்கப்புறம் c அப்படின்னு நான் பிரிச்சு எழுதிட்டேன். பெருக்கல், இதுல பிளஸ், அப்புறம் 5, அப்புறம் a ஸ்கொயர், அதுக்கப்புறம் b சமம். இப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் குறிகளை பெருக்கணும் இல்லைங்களா? மைனஸையும் பிளஸையும் பெருக்கணும். பாருங்க, மைனஸையும் பிளஸையும் பெருக்கணும். மைனஸ் ஆன்சரா வரும், போட்டேன். 1ஐயும் 5ஐயும் பெருக்கிறேன், எனக்கு 5 ஆன்சரா வருது, எழுதிட்டேன். பாருங்க, இந்த b ஸ்கொயருக்கு இங்க ஒரு b இருக்கு. அப்போ b ஸ்கொயர் இன்டு b சமம் b பவர், இங்க 1 இருக்குன்னு அர்த்தமா? 3. இதுக்கு முன்னாடி பாருங்க a ஸ்கொயர் ஒன்று இருக்கு, அதுக்கு இந்த இடத்துல எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கும். என்ன? a ஸ்கொயர். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதிக்கிறது அப்படின்னு. அதனால தான் a ஸ்கொயர் முதல்ல எழுதிடும். அப்புறம் பாருங்க b கியூப் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்க, அதை அடுத்ததா எழுதுறோம். பாருங்க, இந்த c க்கு இங்க எந்த இதுவுமே கிடையாது. அப்போ இதை நம்ம எதுவும் கூட்டவும் முடியாது, அப்படியே அந்த c பக்கத்துல வச்சுக்கலாம். எப்படி? வெறும் c அப்படின்ட்டு. ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லயும் எழுதிட்டோம், கரெக்டா ஆன்சர்ஸும் நம்ம போட்டுட்டோம். அடுத்ததுக்கு வாங்க. பாருங்க, இது என்ன இருக்குன்னா -7ன்னு இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு x இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு y இருக்குன்னு நான் பிரிச்சு காமிச்சிருக்கேன். பெருக்கல், அதே மாதிரி -6, அப்புறம் x கியூப், அப்புறம் y ஸ்கொயர், தென் z. இதை நான் பெருக்க போறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? மைனஸ் இன்டு மைனஸ். பாருங்க, ரெண்டு மைனஸையும் பெருக்கினா என்ன ஆன்சர் வரணும்? பிளஸ் வரணுங்களா? ஓகே, பிளஸ். அப்புறம் 7ஐயும் 6ஐயும் பெருக்குங்க. 7 6 42ங்களா? 7 6 42. அதுக்கப்புறம் x வேரியபிள். பாருங்க, x-உம் x கியூபும் பெருக்குறோம். அப்ப இது x பவர் 1ன்னு அர்த்தம், இது x கியூப். அப்ப ரெண்டையும் பவரை மட்டும் ஆட் பண்ணி x பவர் 4ன்னு எழுதலாங்களா? அடுத்தது y பாருங்க, இங்க y பவர் 1ன்னு அர்த்தம், இங்க y ஸ்கொயர். y போட்டுட்டு பவர்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா 1 + 2 is 3 இல்லைங்களா? அப்புறம் இங்க z கிடையாது, இங்க மட்டும் தான் இருக்கு. அதனால இது மல்டிப்ளை பண்ண தேவையில்லை, கூட அப்படியே வச்சு போட்டுட்டோம். ஓகேங்களா? அடுத்ததுக்கு வரலாமா? பாருங்க, நமக்கு பிளஸ் 1, 2 1, ஏங்கிறது 1, பீன்றது 1, அப்புறம் பெருக்கல் குறி மைனஸ் 5 x y ஸ்கொயர்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிளஸ் இன்டு மைனஸ் போடலாங்களா? பிளஸ் இன்டு மைனஸ். பாருங்க, பிளஸ் மைனஸ் ரெண்டையும் பெருக்கினா அப்படின்னா என்ன வரும்? பிளஸ் மைனஸையும் பெருக்கினா மைனஸ் மைனஸ். அப்புறம் 2ஐயும் 5ஐயும் பெருக்கலாங்களா? என்னன்னு வரும்? 10. 2 5 10. பாருங்க, இங்க a, இங்க ஏவே கிடையாது, இங்க b, இங்க b கிடையாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ab அப்படியே பக்கம் பக்கமா போட்டுருவோம், a b. அதுக்கப்புறம் x இருக்கு, x-க்கு பெருக்கிறதுக்கு இங்க வேற ஒத்த உறுப்பு இல்லை, அதனால x-ஓட மாறி இங்க இல்லை, x-ங்கிறது இங்க இருக்கு, இங்க x இல்லை, அதனால அந்த x அப்படியே போடுறோம். அதே போல y ஸ்கொயர் இங்க இருக்கு, இங்க மல்டிப்ளை பண்றதுக்கு y டேர்ம்ஸ் இல்லை, அதனால அதே y ஸ்கொயர் அதே பவரோட. அப்போ வேற வேற வேரியபிள், அதாவது வேற வேற மாறிகள், வேற வேற வேரியபிள்ஸ் வரும்போது அதை இப்படி பக்கம் பக்கமா எழுதிக்கலாம், பவர்ஸை கூட்ட முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸ்பிரஷனோட எந்த எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் கிடைக்கும், அந்த மாதிரி நமக்கு சில கேள்விகள் இருக்கு. நம்ம இது கொஞ்சம் சால்வ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து குறிகளை பார்க்கணும் நம்ம எப்பவுமே. அப்ப என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு பிளஸ் சைன் இருக்கு, பிளஸ் கூட எதை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் வரும் பாருங்க. பிளஸ் கூட மைனஸ் பெருக்கினா தானே மைனஸ் வரும், அதனால ஒரு மைனஸ். அதுக்கப்புறம் இந்த 3ம் பார்க்கணும், இந்த 21 பார்க்கணும். 3 கூட எதை பெருக்கினா 21 வரணும் பார்க்கலாம். அல்லது இந்த 21 பாருங்க, இங்க இருக்கிற விடையை இங்க இருக்கிற क्वेश्चनஆல வகுக்கிறது, அதாவது பை 3. 3 7 வாட்டி அப்படிங்கிறது தெரியும். இல்ல எனக்கு இதுவே ஸ்ட்ரெயிட்டா ஈஸியா இருக்கு டீச்சர், 3 கூட 7 பெருக்கினா 21 அப்படின்னாலும் ஓகே. ஒண்ணா இந்த 21 3ஆல வகுத்து இப்படி கண்டுபிடிச்சு போடலாம். அல்லது இந்த 3 கூட எதை பெருக்கினா 21ன்னு நம்ம பெருக்கல் வாய்ப்பாடு இருக்கு இல்லைங்களா, மல்டிப்ளிகேஷன் டேபிள் சொல்லியும் நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். இப்போ 3 7s are 21 எழுதிட்டோம். இங்க a மட்டும் தான் இருக்கு, ஆனா ஆன்சர்ல a ஸ்கொயர் இருக்கு. a கூட எதை பெருக்கினா a ஸ்கொயர் கிடைக்கும் பார்த்தா பாருங்க, a பவர் 1ன்னு அர்த்தம், அது கூட இன்னொரு a பவர் 1 பெருக்கினா தான் a இன்டு a ஸ்கொயர் ஆகும் இல்லைங்களா? அப்ப இங்க ஒரு a.
அதுக்கப்புறம் இங்க பிஏ கிடையாது, ஆனா இங்க ஆன்சர்ல பி இருக்கு அப்படின்னா இங்க ஒரு பியும் வந்திருக்கணும். அப்பதான் நம்ம இதை மல்டிப்ளை பண்ணும்போது பாருங்க பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 7s are 21 a into a ஸ்கொயர், அப்புறம் இங்க இருக்கிற பி அப்படியே ஆன்சருக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். செகண்ட் சம்க்கு வாங்க. பாருங்க இங்க மைனஸ் இருக்கு ஆனா இங்க இல்ல, இப்ப பிளஸ்ஸா மாறிடுச்சு. இப்ப மைனஸ் கூட பாருங்க மைனஸ் பெருக்கினா தானே பிளஸ் வரும், அப்போ ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இங்க ஒண்ணுமே இல்ல அப்படின்னா ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒண்ணு கூட எதை பெருக்குனா 3 வருதுன்னு பார்க்கணும். ஒண்ணு கூட 3 மல்டிப்ளை பண்ணா 3 மல்டிப்ளை பண்ணாதான் 3 கிடைக்கும். அதே மாதிரி x கூட x மல்டிப்ளை பண்ணாதான் x ஸ்கொயர் கிடைக்கும் இல்லைங்களா. அடுத்து பாருங்க y கூட எதை மல்டிப்ளை பண்ணா y கியூப் கிடைக்கும் அப்படின்னா y க்கு அடுக்கு 1ன்னு அர்த்தம். இங்க 3 வந்திருக்குன்னா இங்க அதே y-யும் வந்திருக்கணும். இதுக்கு பவர் 2 வந்திருந்தாங்க, அது ரெண்டும் சேம் பேஸா இருக்கு, அதை போட்டுட்டு அடுத்த கூட்டி போடுவோம். அப்ப இப்படி ஒண்ணு இங்க இருந்திருக்கணும். அப்ப அதனால அது y ஸ்கொயர். சரிங்களா. பாருங்க அடுத்த क्वेश्चனுக்கு வருவோம். பாருங்க இங்க மைனஸ், இங்கேயும் மைனஸே வந்துருச்சு. அப்ப மைனஸ் கூட பிளஸ், பாருங்க மைனஸ் கூட பிளஸ் மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு இந்த மைனஸ்னு ஆன்சர் வரும். அதனால மைனஸ் கூட இந்த பிளஸ், அப்ப பிளஸ் போட்டோம். 2 கூட எதை பெருக்குனா 16 வருதுன்னு பார்க்கணும். 2 கூட 2 8 16, 2 8s are 16 இல்லைங்களா. அதனால 2 8 கூட பெருக்கி எனக்கு 16 வந்துச்சு. இங்க இருக்கிற a ஸ்கொயரே அப்படியே வந்திருக்கு, இங்க இருக்கிற b ஸ்கொயரே அப்படியே வந்திருக்கு அப்படின்னா இங்க a-வும் கிடையாது b-யும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க இங்க c இல்ல, ஆனா இந்த இங்க x இல்ல, ஆனா இங்க x வந்திருக்கு இல்லைங்களா. அப்ப இங்க x-ன்னு ஒண்ணு வந்திருக்கு, அதனால தான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாது வருது அப்படின்னு நம்ம பார்த்து போட்டுறோம். இப்ப மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக்கும் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு ஆன்சர் கரெக்டா இருக்கணும் இல்லைங்களா. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கிறது நமக்கு பரவாயில்ல. அப்போ மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 2 8 வாட்டி 16, a ஸ்கொயர் இங்க மட்டும் தான் இருக்கு, அதனால a ஸ்கொயர் தான் வந்திருக்கு. b ஸ்கொயர் இங்க மட்டும் தான் இருக்கு, b ஸ்கொயர் வந்திருக்கு. அப்ப a b டர்ம்ஸ் இங்க இல்ல, இங்க x இல்ல, ஆனா x வந்திருக்கனால இங்க x போட்டோம், சரியா தான் போட்டுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததுக்கு வாங்க. பாருங்க இங்க பிளஸ் சைன் அர்த்தம், இங்க என்ன இருந்தா மைனஸ் வரும், பிளஸ் கூட மைனஸ் இருந்தா தான் மைனஸ் வரும். அப்ப மைனஸ் 4 கூட 3 பெருக்கினா தான் பண்ணுது, 4 3s are 12, அதனால போட்டோம். இங்க x கியூப் இருக்கு, இங்க அதே x கியூப் இருக்குன்னா இங்க x டர்மே கிடையாதுன்னு அர்த்தம். அடுத்து இங்க y இருக்கு, ஆனா இங்க y ஸ்கொயர் இருக்கு. y கூட y பெருக்கினா தான் y ஸ்கொயர் வரும், அப்ப இங்க ஒரு y வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இது இல்லாம இன்னும் கொஞ்சம் பெரிய எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி பெருக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்பர் கூட ஒரு பைனோமியல் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணா என்ன மாதிரி பண்ணணும், அதாவது ஒரு எண் கூட ஒரு ஈருறுப்பு கோவையை பெருக்கினா எப்படி பெருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த 3ஐயும் இந்த ஃபர்ஸ்ட் உறுப்பையும் பெருக்கணும், இந்த 3ஐயும் ஃபர்ஸ்ட் உறுப்பையும். அப்ப எப்படி எழுதிக்கலாம்னா 3 இன்டு 2 பெருக்கல் குறியும் போட்டு எழுதலாம், இப்படி பிராக்கெட்லயும் பக்கத்துல வைக்கலாம். இதையும் இதையும் ஃபர்ஸ்ட் இது கூட, அதுக்கப்புறம் இதனோட குறியும் பாருங்க, இது பிளஸ் குறியும் பெருக்கினா பிளஸ், மறுபடியும் 3 இன்டு அந்த பிளஸ் பி இல்லைங்களா, அது அப்படியே போட்டோம். இப்போ இது எப்படி பெருக்கிறது அப்படின்னா 3 2 6 a, அதே போல இங்க வெறும் 3 into b is 3b அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஆன்சர் எழுதிக்கலாம். பட் இப்போ அதுவே நமக்கு ஒரு பாருங்க மோனோமியல் எக்ஸ்பிரஷன் கூட ஒரு பைனோமியல் எக்ஸ்பிரஷனை மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஓருறுப்பு கோவையை ஒரு ஈருறுப்பு கோவையால பெருக்குனா என்ன பண்றது பாருங்க. இந்த 5x கூட இந்த முழுவதையும் எடுத்து ஃபர்ஸ்ட் கூட இந்த வெளியே இருக்கிற 5 இதுக்குள்ள இருக்கிற 2க்கும் சொந்தம், அதனால முதல்ல கொண்டு போய் பக்கத்துல வச்சுக்கலாங்க. இதை அப்படியே தூக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டோம், 3xக்கு பக்கத்துல வச்சுட்டோம். அப்புறம் இந்த டேர்ம் எழுதிக்கலாம் -2y எழுதிக்கிட்டு மறுபடியும் இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க வச்சுக்கலாம். அப்ப எப்படி ஆகும் அப்படின்னா 5x இப்படின்னு வந்துடும் இல்லைங்களா. இப்போ பெருக்கலாம் பாருங்க, 3யும் 5யும் பெருக்குங்க 15, x into x x ஸ்கொயர். அதுக்கப்புறம் பாருங்க இந்த மைனஸ் 2யும் 5யும் பெருக்கிறோம் 10, பட் இது வேற இல்லைங்களா, x y இருக்கு, x முன்னாடி எழுதிட்டு y பின்னாடி எழுதுறோம். பவர்ஸ் எல்லாம் கூட்டுறது அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, ஏன்னா வேற டேர்ம்ஸ் வேரியபிள்ஸ், அதனால வேற மாறிகள், அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அடுக்க கூட்டக்கூடாது, இப்படி பக்கத்துல எழுதிக்கலாம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இது பாருங்க, இந்த மொத்தமும் கொண்டு போய் நம்ம ஒவ்வொரு டேர்ம், இது ஒரு மோனோமியல் எக்ஸ்பிரஷன், இது ஒரு ட்ரைனோமியல் எக்ஸ்பிரஷன், அதாவது இது ஓருறுப்பு கோவையை ஒரு மூன்றுறுப்பு கோவையால பெருக்கிறது அப்படின்னா இந்த மொத்தத்தையும் அப்படியே கட்டி கொண்டு வந்து இங்க வச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வைக்கலாம், அப்புறம் இங்க ரெண்டாவது வைக்கலாம், அதுக்கப்புறம் இப்படி மூணாவது வைக்கலாம். சரிங்களா. பாருங்க 4x ஸ்கொயர் கூட இந்த -2xy ஸ்கொயர் கொண்டு வந்து அப்படியே வச்சிட்டோம். அதே மாதிரி அடுத்த ஆளு கொடுக்கணுமா, -3x இன்டு இது மொத்தத்தையும் என்ன -2xy ஸ்கொயர் அப்படின்னு மொத்தத்தையும் கட்டி கொண்டு வச்சிட்டோம். அதுக்கப்புறம் +7
இல்லைங்களா பிளஸ் 7 கூட இந்த மொத்தத்தையும் எது -2xy² டோட்டலா கொண்டு வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்க போறோம். இது ரெண்டையும் அதாவது ஒரு மோனோமியல் கூட பெருக்கினா எப்படியோ அந்த மாதிரி, அதாவது ஓர் உறுப்பு கோவையை ஒரு ஓர் உறுப்பு கோவையால பெருக்கினா எப்படியோ அந்த மாதிரி இது ரெண்டையும் பெருக்கி அதனோட ஆன்சர்ஸ் கனெக்டடா நம்ம இங்க அதனோட குறிகளோடு எழுதினா போகும். அப்ப எப்படி ஃபர்ஸ்ட் குறி பாருங்க, பிளஸ் இன்டு மைனஸ், 4 2 8, x² x x³ அப்புறம் y² அப்படினும். அடுத்து பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ், மைனஸ் பெருக்கினா பிளஸ், அப்புறம் 3 2 6, x பெருக்கினா x² கூட இருக்கிற இந்த y². அதுக்கப்புறம் மைனஸ் 7 2 14, x அப்படியே போட்டுக்கிறோம், y² அப்படியே போட்டுக்கிறோம். ஸோ இதுதான் தேர்ட் ஒன்னோட ஆன்சர். பாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு பைனாமியல் எக்ஸ்பிரஷன், இன்னொரு பைனாமியல் எக்ஸ்பிரஷன் கூட மல்டிப்ளை பண்ண போறோம். அதாவது ஈருறுப்பு கோவையை இன்னொரு ஈருறுப்பு கோவையால் பெருக்குதல் அப்படின்னா இதே மாதிரி தான். ஒரு சின்ன விஷயம் என்னன்னா பாருங்க, இந்த 2a எடுத்து ஃபர்ஸ்ட் இங்க வைக்கிறோம், அப்புறம் மறுபடியும் இந்த 2a எடுத்து இங்க வைக்கிறோம். பாருங்க முதல்ல அதை செய்வோம். எப்படி a இருக்கா, இந்த a கூட இந்த 2a வச்சுட்டோம். பாருங்க இந்த a கிட்ட கொண்டு வந்து 2a வச்சுட்டோம். அப்புறம் மைனஸ் இந்த 2b கிட்ட கொண்டு வந்து இந்த 2a வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இதை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு வந்து இங்க வைக்க போறோம். எப்படி பாருங்க, இதுக்கு என்ன சைன் அப்படின்னா ஒரு சைனும் இல்லை அப்படின்னா பிளஸ் சைன் அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த a எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு பாருங்க இந்த 3b கொண்டு கீழே வைக்கணுமா, அதுக்கிட்ட வைக்கணுமா, அப்போ 3b அப்படின்னு எழுதிட்டோமா. பாருங்க இந்த இடத்துல இதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சோம். மறுபடியும் இந்த மொத்தமா தூக்கிட்டு வந்து இதுகிட்ட வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும் இல்லைங்களா. அப்ப என்ன ஆகும், மைனஸ் 2b கூட இந்த 3b வைக்க போறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த 2a தூக்கிட்டு வந்து இந்த a பக்கத்துல வச்சிட்டோம், அப்புறம் 2a தூக்கிட்டு வந்து இந்த 2b கிட்ட வச்சிட்டோம், அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 3b தூக்கிட்டு வந்து இந்த a கிட்ட வச்சோம், மறுபடியும் இந்த 3b தூக்கிட்டு வந்து இந்த 2b கிட்ட வச்சோம். அப்ப இருக்கிற ரெண்டு உறுப்பையும் இந்த ரெண்டு உறுப்பாலையும் பெருக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு இதுதான். சரிங்களா. இப்போ வாங்க இந்த எண்கள் முதல்ல குறி முதல்ல ரெண்டுமே பிளஸ்ங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓர் 2 2 a இன்டு a a². இங்க பாருங்க மைனஸ் 2 2 4, a பின்னால் எழுதி b பின்னால் எழுதிக்கலாங்களா. அதே மாதிரி இங்க வாங்க பாருங்க நம்பர்ஸ் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஓர் 3 3 a இன்டு b ab. அதுக்கப்புறம் பாருங்க இங்க மைனஸ், அப்புறம் 2 3 6 b இன்டு b b². இப்போ இதுல ஏதாவது ஒத்த உறுப்புகள் இருக்கான்னு கண்டுபிடிங்க. பாருங்க இது ரெண்டு மொத்த உறுப்புகளா, பாருங்க ab abன்னு இருக்கு. அப்ப இது ரெண்டு மொத்த உறுப்புகள். உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒத்த உறுப்புகளாக இருந்தா தான் கூட்டவோ கழிக்கவோ முடியும். மற்றபடி மாறுபட்ட உறுப்புகளா இருந்தா பெருக்கிக்கலாம், ஆனா கூட்ட முடியாது. கூட்டுறது அப்படின்னா கூட்டக்குறியான போட்டு பக்கத்துல வச்சுக்க முடியும் இல்லைங்களா. only like terms alone to be added or subtracted. அதனால நம்ம இங்க என்ன பண்ண போறோம், இது ரெண்டும் லைக் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அக்கார்டிங் டு தி சைன்ஸ் குறிகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து கூட்டுறதா இல்ல கழிக்கிறதா அப்படிங்கறத நம்ம முடிவு பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த 2a² எழுதிக்கலாங்களா. இப்போ குறிகள் பாருங்க, இது -4 இது +3. 4 ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கோம், கையில 3 ரூபாய் தான் இருக்கு. 3 ரூபாய் கடனை கட்டினா மீதி 1 ரூபாய் கடன் இருக்குங்களா. அப்போ -1, அப்புறம் ab, தென் இந்த -6b² அப்படின்னு நாம இதை இந்த மாதிரி ஆல்டர் பண்ணி சுருக்கியும் எழுத முடியும். Exercise 3.1ல first sum complete the table. நமக்கு ஒரு பாருங்க இங்க 5 monomial expressions கொடுத்திருக்காங்க, இங்க ஒரு 6 monomial expressions கொடுத்திருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்கி இதோட ஆன்சர்ஸை உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் பெருக்கினா இதோட ஆன்சர் எங்கேயும், இது ரெண்டையும் பெருக்கினா இதோட ஆன்சர் எங்க, இந்த மாதிரி இதனுடைய பெருக்கல் பலன் இங்க வர மாதிரி நம்ம போடணும். ஸோ ப்ராடக்ட் கண்டுபிடிச்சு அந்தந்த கரஸ்பாண்டிங் டேபிள்ஸ்ல நம்ம ஃபில் பண்ணணும்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். எப்போ மல்டிப்ளை பண்றோம், பெருக்க போறோம், இரண்டு உறுப்புகளை பெருக்க போறோம் அப்படின்னா முதல்ல சைன், அதுக்கப்புறம் நம்பர் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் தான் வேரியபிள் மல்டிப்ளிகேஷன். சரிங்களா. முதல்ல குறிகளை பெருக்கிறோம், அடுத்தது எண்களை பெருக்கிறோம், அப்புறம் மாறிகளை பெருக்கி அதனுடைய அடுக்குகளை கரெக்டா பார்த்து போட போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க இது 1 இருக்க மாதிரி அர்த்தம். சைன்ஸ் என்னன்னா இதுக்கு பிளஸ் சைன் இதுக்கும் பிளஸ் சைன் அர்த்தம். அப்போ பிளஸ் இன்டு பிளஸ் தான். அப்புறம் இங்க 1 இருக்கிற மாதிரி அர்த்தம், இங்க 2 ஓர் 2 2ன்னு அர்த்தம். அடுத்து ரெண்டுமே சேம் வேரியபிள், அப்போ ஒரு வாட்டி x போட்டுட்டு இந்த அடுக்குகளை கூட்டி போட்டுற போறோம். ஸோ 2x⁶. அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். ஃபர்ஸ்ட் சைன்ஸ் பாருங்க, இந்த மைனஸ் பிளஸ் முக்கோணம் போட்டுக்கலாம். பாருங்க மைனஸ் பிளஸ் போட்டுட்டோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இது பிளஸ் சைனும் மைனஸ் சைனும் பிளஸும் மைனஸும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஆன்சர் வரணும். இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்குன்னா 1 2 is 2. அதுக்கப்புறம் x-ஐயும் x⁴ பெருக்கிறோம், x⁴ ஆயிடும். xனா x மேல 1 இருக்குன்னு அர்த்தம். அடுக்கு இந்த 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா x⁴. இந்த y கூட மல்டிப்ளை இங்க பண்றதுக்கு இங்க ஒண்ணும் இல்ல, அதனால y அப்படியே பக்கத்துல போட்டு போறோம். அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க இங்க சைன் பிளஸ்னு அர்த்தம், இங்கேயும் பிளஸ் இன்டு பிளஸ் எப்பவுமே பிளஸ் இல்லைங்களா, அதனால நம்ம குறி போட தேவையில்லை.
அப்புறம் x பாருங்க x பவர் 4 இங்கேயும் x பவர் 4 எப்படி எழுதுவோங்க x பவர் 8 அடுக்கை கூட்டிக்குவோம் இல்லையா பவர்ஸ் டு பி ஆடட் அதுக்கப்புறம் இந்த y கியூப் கூட அப்படியே போட்டுறோம் ஏன்னா இங்க y இல்ல அதனால இங்க இருக்கிறது அப்படியே நாம இங்க போட்டோம் அடுத்து பாருங்க பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் அடுத்து நம்பர்ஸ் அப்படினா 2 1s are 2 ரெண்டு ஒரு வாட்டி ரெண்டு அப்புறம் x பவர் 4 இங்க x இருக்கனால இதனுடைய பவர்ஸ் ஆட் பண்ணி x பவர் 5ன்றோம் இந்த y க்கு z க்கு எதுவும் இல்லாதனால இந்த y யும் z யும் அப்படியே பக்கத்துல போட்டுட்டோம் இங்க பாத்தீங்கன்னா நம்ம இந்த x பவர் 4 கூட எதை பெருக்குனா நமக்கு இங்க பாருங்க இந்த இடம் நமக்கு தெரியாது அப்ப இங்க ஒரு ஆன்சர் கொடுத்திருக்கனால முதல்ல இத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் நம்ம இத கண்டுபிடிக்க முடியும் அப்போ இதனோட அதாவது இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்ற ஆன்சர் தான் இங்க வருது பாருங்க இது ரெண்டையும் பெருக்குவோம் 2y ஸ்கொயர் பாருங்க இதுக்கு 2y ஸ்கொயர் z into dash xz ஸ்கொயர் என்ன ஆன்சர் வருது அப்படினா -10x y ஸ்கொயர் z கியூப் அப்படிங்கிறது அதாவது இதையும் மல்டிப்ளை பண்ணா இந்த ஆன்சர் வருது அப்படினா இது என்ன அப்படினு கண்டுபிடிக்கிறதுக்காக எடுத்து எழுதிட்டோம் பக்கம் பக்கமா எழுதினா தான் கண்டுபிடிக்க முடியும் அதனால எழுதிட்டோம் பாருங்க இந்த 2 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 10 வரும் பாருங்க 5 சோ 5 ரெண்டு கூட 5 பெருக்குனா தான 10 அதனால 5 போட்டோம் இங்க மைனஸ் குறி இருக்கு இல்லீங்களா இங்க வெறும் பிளஸ் குறி தான் இருக்கு அப்போ இங்க பிளஸ் கூட மைனஸ் பெருக்குனா தான இந்த மைனஸ் வரும் அதனால ஃபர்ஸ்ட் சைன் மைனஸ் அதுக்கு அப்புறம் 2 5 வாட்டி 10 இங்க இருக்க ஒரு x இருக்கு அது இங்க வந்துருச்சு அதனால இங்க x கிடையாது ஓகே அடுத்து பாருங்க y ஸ்கொயர் இங்க இருக்கு நமக்கு இங்க y ஸ்கொயர் தான் வந்திருக்கு அதனால நம்ம வேற எந்த வேரியபிள் இது கூட ஆட் பண்ண வேண்டாம் z into z ஸ்கொயர் z கியூப் வருது அப்போ இந்த இடத்துல blank-ல நமக்கு என்ன வரணும் அப்படினா -5 அப்படினு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா இப்போ இந்த இத வெச்சு தான் நம்ம இத கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இத யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க -5 கூட 1 பெருக்குனா -5 இங்க x உம் x பவர் 4 உம் பெருக்குனா x பவர் 5 அப்புறம் கூட இருக்கிற z ஸ்கொயர் போட்டாச்சு சோ ஃபர்ஸ்ட் ரோ ஃபில் பண்ணியாச்சு சரிங்களா செகண்ட் ரோக்கு வரும் பாருங்க இது ரெண்டையும் இங்க இருக்கிறதையும் இதையும் பெருக்கி ஆன்சர் போடுன்னு சொல்லிருக்காங்க பட் இங்க என்னன்னே தெரியல அப்ப இங்க ஒரு ஆன்சர் இருக்கு இல்லையா இத ரெண்டையும் பெருக்குனா தானே இங்க வரும் பாருங்க இந்த லெஃப்ட்ல இருக்கிற இந்த காலம் ரோலையும் இந்த காலமும் பெருக்குனா தானே இது வரும் இந்த ரோவும் இந்த காலமும் பெருக்குனா இது ஆன்சர் வரும் அப்படிங்கோ இது ரெண்டையும் போட்டுக்கலாம் எது பாருங்க dash into x power 4 y power 3 இதுக்கு வந்து என்ன ஆன்சர் வந்திருக்குன்னா 4 x power 5 y power 4 ன்னு வந்திருக்கு இப்போ இங்க 1 இருக்க மாதிரி அர்த்தம் இங்க 4 இருக்கு 1 கூட எதை பெருக்குனா 4 வரும்னா 4 பெருக்குனா தான் 4 வரும் ஓகேங்களா அடுத்து பாருங்க இங்க x பவர் 4 இருக்கு ஆனா ஆன்சர் x பவர் 5 னா இங்க ஒரு x இருந்தா தான் இது ரெண்டையும் கூட்டி நாம 5 ன்னு போட்டுருப்போம் அதே மாதிரி பாருங்க இங்க y பவர் 3 ஆனா ஆன்சர்ல y பவர் 4 இருக்கு அப்படினா இங்க ஒரு y இருந்தா தான் y into y cube y பவர் 4 ன்னு வருமா அப்போ இந்த blank அதாவது இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் அப்படினா 4 xy வந்திருக்கணும் ஓகேங்களா இப்போ நாம மல்டிப்ளை பண்ண போறோம் பாருங்க ஃபர்ஸ்ட் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 2 4 வாட்டி 8 x ஸ்கொயரையும் x யும் பெருக்குனா x பவர் 3 அப்புறம் y அப்படியே எழுதிடுவோம் அடுத்து பாருங்க மைனஸையும் பிளஸையும் பெருக்குனா பாருங்க மைனஸையும் பிளஸையும் பெருக்குனா மைனஸ் சோ இங்க மைனஸ் 4 2 8 x into x x ஸ்கொயர் y into y y ஸ்கொயர்னு போட்டாச்சு அப்புறம் இதையும் பெருக்கணும் இல்லீங்களா இப்போ ஃபர்ஸ்ட் பிளஸ் இன்டு பிளஸ் பிளஸ் 4 2 8 அதுக்கு அப்புறம் x into x x ஸ்கொயர் y into y y ஸ்கொயர் இதுல மட்டும் தான் z இருக்கு அதனால அப்படியே போட்டுக்கலாம் அதே மாதிரி கடைசி பாருங்க மைனஸ் இங்க பிளஸ் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 5 4 வாட்டி 20 அப்புறம் இங்க ஒரு x இருக்கு இங்க ஒரு x இருக்கு ரெண்டையும் பெருக்குனா x ஸ்கொயர் இங்க ஒரு y இருக்கு அங்க z ஸ்கொயர் தான் இருக்கு அப்ப y ஐயும் எழுதிக்கிறோம் z ஸ்கொயரையும் எழுதிக்கிறோம் ஓகேங்களா அடுத்து வாங்க இங்க இது ரெண்டையும் பெருக்கி இங்க போடணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் பிளஸ் இங்க மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் சோ மைனஸ் போட்டோம் ரெண்டு ஒரு வாட்டி 2 இங்க x ஸ்கொயரும் x ஸ்கொயரும் பெருக்குனா x பவர் 4 இங்க இருக்கிற y அப்படியே போட்டோம் ஓகேங்களா அடுத்து வந்துட்டோம் மைனஸ் இன்டு மைனஸ் பாருங்க மைனஸ் பெருக்குனா என்ன வரணும் பிளஸ் வரணும் சோ பிளஸ் ரெண்டு ஒரு வாட்டி 2 x ஸ்கொயரையும் x யும் பெருக்குனா x இன் அடுக்கு 3 y into y y ஸ்கொயர் அதே மாதிரி அடுத்து மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் பாருங்க நம்பர்ஸ் 1 into 1 1 சோ x ஸ்கொயர் into x பவர் 4 என்ன ஆகும் அடுக்க மட்டும் கூட்டிக்கலாம்ல x பவர் 6 இங்க y யும் இங்க y கியூப் இருக்கா அப்போ y பவர் 4 அடுத்து பாருங்க இங்க பிளஸ் இங்க மைனஸ் பிளஸ் into மைனஸ் மைனஸ் ரெண்டு ஒரு வாட்டி 2 இங்க x இங்க x ஸ்கொயர் இருக்கு அப்ப என்ன ஆகும் x கியூப் ஆகுமா இங்க ஒரு y இங்க ஒரு y y into y
y ஸ்கொயர். அப்புறம் இந்த z பக்கத்துல போட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா? 5 ஒரு வாட்டி 5. அப்புறம் இங்க ஒரு x இங்க ஒரு x ஸ்கொயர். ரெண்டு பேருக்குனா x கியூப்ங்களா? அப்புறம் y அப்படியே போட்டுக்கிறோம். ஏன்னா இங்க y இல்ல, அதனால y அப்படியே போட்டுக்கிறோம். z ஸ்கொயர் இங்க மட்டும் தான் இருக்கு, இங்க இல்ல, அதனால அந்த z ஸ்கொயரை அப்படியே போட்டுக்கலாம். அடுத்து வாங்க இந்த ரோக்கு வாங்க. பாருங்க 2 into 2 4 இங்க x ஸ்கொயர் இல்ல, இங்க x இல்ல, அதனால வெறும் இந்த x ஸ்கொயர் மட்டும் தான் இருக்கு. அதை மட்டும் நம்ம அப்படியே போட்டுக்கலாம். அதே மாதிரி y ஓ z ஓ இல்ல, அதனால இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கலாம். y ஸ்கொயர் z அப்படிங்க. இங்க பாருங்க மைனஸும் பிளஸும் பெருக்குனா மைனஸ், ரெண்டு வாட்டி பெருக்குனா 4. இங்க x இருக்கு, இங்க இல்ல, அதனால வெறும் x மட்டும் போட்டுக்கலாம். இங்க y இருக்கு, இங்க y ஸ்கொயர் இருக்கு, அடுத்து கூட்டிடுறோம் y கியூப் ஆயிடும். இங்க மட்டும் தான் z இருக்கு, அதனால அதை அப்படியே இங்க எடுத்து போட்டுக்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அடுத்தது 2 1 times 2. இங்க மட்டும் தான் x இருக்கு, இன்னும் x பவர் 4 இருக்கு, அதனால அப்படியே எழுதிட்டோம். இங்க y ஸ்கொயர், அங்க y கியூப், அதனால y பவர் இந்த அடுத்த கூட்டி 5 னு போட்டோம். இங்க மட்டும் தான் z இருக்கு, அங்க இல்லாதனால அந்த z மட்டும் இங்க போட்டோம். அதே மாதிரி அடுத்தது 2 2s are 4. x இங்க தான் இருக்கு, ஒரு x பவர் 1 தான் இருக்கு, அப்படியே எழுதிக்கிறோம். இங்க y ஸ்கொயர், இங்க y, அப்ப என்ன ஆகும்? y கியூப் ஆயிடும். இங்க z உம் அங்க z உம் z ஸ்கொயர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்க வாங்க, இது -3, இங்க +2. அப்ப மைனஸ் இன்டு பிளஸ், மைனஸையும் பிளஸையும் பெருக்குனா மைனஸ். சோ மைனஸ் 2 3s are 6. இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கு, இதுக்கு x ஸ்கொயர், இங்க x, அப்போ x பவர் 3 அப்படின்னு அடுத்து கூட்டி போட்டோம். இங்க தான் y z இங்க மட்டும் தான் இருக்கிறதுனால அதை அப்படியே எழுதிடலாம். அடுத்தது ரெண்டு மைனஸ் இன்டு மைனஸ், இங்க பிளஸ் ஆயிரும். 3 2 6, x இன்டு x x ஸ்கொயர், y இன்டு y y பவர் 2. இங்க மட்டும் தான் z இருக்கு, அங்க இல்லாதனால நம்ம இதுல என்ன பவரோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டோம். அடுத்து வாங்க, இங்க மைனஸ், அங்க பிளஸ். பாருங்க மைனஸும் பிளஸும் என்ன வரும்? மைனஸ். சோ மைனஸ், இங்க ஓர் 3 3, இங்க x இருக்கு, அங்க x பவர் 4 இருக்கு, கூட்டி x பவர் 5 னு எழுதிட்டோம். இங்கேயும் y இருக்கு, அங்கேயும் y கியூப் இருக்கு, கூட்டி y பவர் 4 னு போட்டோம். இங்க z மட்டும் தான் இருக்கு, அங்க z இல்ல, அதனால இங்க என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டோம். சரிங்களா? அடுத்து போலாமா? பாருங்க -3 into 2 -6 x into x x ஸ்கொயரா, y into y y ஸ்கொயரா, z into z z ஸ்கொயர் என்று நமக்கு பாருங்க அப்படியே வந்துருது. அதே மாதிரி அடுத்தது மைனஸ் இன்டு மைனஸ், இங்க தானே போடணும். பாருங்க இதனோட ஆன்சர் இங்க வரணும், இதையும் பெருக்கினா இங்க தான் ஆன்சர் வரணும். சோ ஃபர்ஸ்ட் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், I 3 5ங்களா. அப்புறம் x இங்க இருக்கு, அங்கேயும் இருக்கு, x into x x ஸ்கொயர். இப்போ y இங்க இருக்கு, இங்க இல்ல, அப்படிங்கும்போது y வெறும் y மட்டும் தான் அப்படியே போட்டோம். இங்க z உம் அங்க z ஸ்கொயரும் இருக்கு, அப்போ z பவர் 3 அப்படின்னு போட்டோம். ஓகேங்களா? இங்க நமக்கு இங்க இல்லவே இல்ல, இங்க இருக்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க போடுறதுன்னா நமக்கு கண்டிப்பா இதனுடைய எலிமெண்ட்ஸ் என்ன, இந்த உறுப்பு என்னன்னு தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் இதை வச்சு கண்டுபிடிச்சுக்க போறோம். இங்க டேஷ், அது கூட இது கூட இத பெருக்குனா இந்த ஆன்சர் வரும். பாத்தீங்களா? அப்போ இது கூட இத பெருக்கணும். 2xyz ஒன்றும் தெரியாது கூட 2xyz பெருக்குனா -14 xyz ஸ்கொயர் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் மைனஸ் சைன் இருக்கு, இங்க இதுல இல்லையும் போது இதுல மைனஸ் சைன் வரணும். இங்க ரெண்டு கூட 7 பெருக்குனா தான் 14 வரும், அதனால 7. இங்க xy இருக்கு, அதே இங்க இருக்கு, அப்ப இங்க xy வரக்கூடாது. இங்க z தான் இருக்கு, ஆனா இங்க z ஸ்கொயர் இருக்கனால இங்க ஒரு z இருந்திருக்கணும். பாருங்களா? அப்ப இதுதான் நம்ம இங்க போடுறோம் -7z அப்படின்ட்டு. ஓகேங்களா? பாருங்க மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 7 2 14. இங்க மட்டும் தான் x ஸ்கொயர் இருக்கு, அதனால அதை அப்படியே எழுதிக்கிறோம். இங்க மட்டும் தான் z இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 7 2 வாட்டி 14. அதுக்கப்புறம் x y, இங்க z எல்லாம் வேற வேற, அதனால x y z அப்படின்னு எழுதிட்டோம். அடுத்து பாருங்க இங்க -7 இருக்கு, இங்க ஒன்னு இருக்குன்னு அர்த்தம். -7 into 1 -7. இங்க x உம் y உமா இருக்கு, இங்க z இருக்கு. அப்ப இதெல்லாம் வேற வேறயும் போது நம்ம அப்படியே கலெக்ட் பண்ணி x பவர் 4 y பவர் 3 z அப்படின்னு அப்படியே போட்டோம். இங்க பாருங்க -7ஐயும் 2ஐயும் பெருக்குறோம், -14. இது ஆல்ரெடி இருக்கிற ஆன்சர், அதனால பிரச்சனை இல்ல. இது பாருங்க கடைசி இது ரெண்டையும் பெருக்கி இங்க போடணுமா? சோ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 7 5 35. அடுத்தது x இருக்கு, இங்க இல்ல, அதனால அந்த x அதனோட அடுத்து அப்படியே போட்டுக்கிறோம். அடுத்து பாருங்க இங்க z உம் z ஸ்கொயரும் இருக்கு, z ஐயும் z ஸ்கொயரையும் பெருக்கினா z இன் அடுக்கு 3 அப்படின்னு நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைக்குது. இவ்வளவுதான்.